வணக்கம் பாஸ். இப்போ ஒரு ஜாதகத்துல 8ஆம் அதிபதி வலுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி வலுத்திருந்தா, 8ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கலாம். 8ஆம் அதிபதி உச்சமா இருக்கலாம். 8ஆம் அதிபதி மூல திரிகோணமா இருக்கலாம். அந்த 8ஆம் அதிபதி வலுவா இருக்கும் பொழுது, லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும். லக்னாதிபதி நீசமாகவோ, அஸ்தங்கமாகவோ, வக்ரமாகவோ, பாதகமாகவோ, திரிசூன்யத்திலோ இருந்தா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் பொழுது, 8ஆம் அதிபதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜாதகரால் ஃபேஸ் பண்ணக்கூட முடியாது. காரணம் என்னன்னா, 8ஆம் அதிபதிங்கிறது ஜாதகர ஒரு வழி பண்ணிரும். அசிங்க, அவமானம், வம்பு வழக்கு செய்யாத விஷயத்துக்கு பொறுப்பேற்கிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ 8ஆம் அதிபதி வலுத்திருந்தால், லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். அப்பத்தான் 8ஆம் அதிபதி குடுக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய கட்ஸ் ஜாதகர்ட்ட இருக்கும். 8ஆம் அதிபதி வலுத்திருந்து, லக்னாதிபதி பலம் கூடியிருந்தால், 8ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கண்டிப்பாக தரும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.